This video is sponsored by BuyMart mobile app. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோஜா பூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ரோஜா பூவில் என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணுறனால நம்மளுக்கு என்னென்ன உடலில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்குள்ளே டீட்டெயில் எல்லாமே இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ரோஜா பூவை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், அதை எப்படி பயன்படுத்தினா என்னென்ன நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுள் விருத்திக்கு ஒரு முக்கியமான ஒரு மருந்தா இருக்கு. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ரோஜா பூ, ரோசா கேரிகா. குணம்: ரோஜா பூவால் பித்தவாந்தி, மலச்சிக்கல், பெரும்பாடு, தாகம், வாய்விரணம் முதலியவை போகும். உபயோகிக்கும் முறை: இந்த புஷ்பத்தை கியாலமிட்டு வாய் கொப்பளிக்க வாய்விரணம், ரசவீறு முதலியவை குணமாகும். இதனை கொண்டு விரணங்களை அளவி வர தசை வளர்ந்து ஆறும். தேகத்திடத்திற்கேற்றவாறு அரை முதல் ஒரு பழம் எடையுள்ள ரோஜா பூவை கேளமிட்டு வடியட்டி சிறிது பால் சர்க்கரை கூட்டி உட்கொள்ள வாதப்பித்த நீரை மலத்தின் மூலம் வெளியாக்கும். இந்த புஷ்பத்தின் இதழ்களை நிழலில் வதங்கும்படியாக சிறிது உலர்த்தி 2 அடி சீனா கற்கண்டு கூட்டி ஆட்டுக்கல்லில் இட்டு குழவி கொண்டு ஆட்டி உறவான சமயம் வலித்து ஒரு அகன்ற கோப்பையில் போட்டு போதிய அளவு அசல் தேன் விட்டு பிசறி 5 முதல் 6 நாள் ரவியில் வைத்து எடுக்க உயர்தரமான குல்கந்து ஆகும். இதை ஜாடியில் பத்திரப்படுத்துக. இதனை காலை மாலை கலர்ச்சிக்காய் பிரமாணம் கொடுத்து வர மலச்சிக்கல் நீங்குவதுடன் உத்திரபேதி, மூர்ச்சை, பித்தரோகம், வெள்ளை இவை குணமாகும். இன்னும் இதனை நீடித்துக் கொள்பவர்களுக்கு இருதயம், ஈரல், நுரையீரல், தீனிப்பை, குண்டிக்காய், கருப்பை, குடல், ஆசனவாய் முதலியவற்றிற்கு பலத்தை கொடுக்கும். இந்த புஷ்பத்தில் இருந்து பன்னீர் செய்வதுண்டு. அதனை பன்னீரின் தலையங்கத்தில் கீழ் காணுக. இப்ப பாருங்க, வேற ஒண்ணு அவங்க இதா சொல்லல, சாதாரணமா கொடுத்துருக்காங்க. ரோஜா பூ குல்கந்து அதை எப்படி செய்யணுங்கிற முறையில் கொடுத்துருக்காங்க. இந்த முறையில செய்யக்கூடிய குல்கந்து தான் குல்கந்துன்னு அதுக்கு பேரு. கருப்பட்டி பாவலையும் சீனி பாவலையும் செய்யறது குல்கந்து ஆகாது. தேன் அதுல ஒத்து சொல்லியிருக்காங்க. தேன் ஊத்துனாதான் அந்த எஃபெக்ட் கிடைக்கும். சரி, இந்த குல்கந்தை சாப்பிட்டோன்னா கலர்ச்சிக்காய் அளவுனா இவ்வளவுன்னு வரும். ஒரு கலர்ச்சிக்காய் அளவுங்கிறது இந்த அளவு நம்ம டெய்லி நீடித்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். சாப்பிட என்ன உள்ளுறுப்புகள் எல்லாமே பலமாயிருது. உள்ளுறுப்புகள் பிரெயின்ல இருந்து, கிட்னில இருந்து, லங்ஸ்ல இருந்து, ஹார்ட்ல இருந்து எல்லாம், குடல் பை, திணிப்பை எல்லாமே பலமாயிருது. இப்படி பலமாயிருச்சுனாலே உங்களுக்கு ஆயுள் விருத்தி உண்டாயிரும். அது போக என்னன்னா வாத பித்த நீர்களை வெளியேற்றுது. இது போக பல்ல சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளையும் போகக்கூடிய தன்மை இந்த ரோஜா பூக்கு இருக்கு. இதை விட ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு நல்ல மூலிகை சாதாரணமாக கிடைக்கும். பூக்கடையில போய் நீங்க ஆனா நாட்டு ரோஜா பூ பார்த்து வாங்கணும். இந்த ரெட் கலர்ல இருக்கும், அது வாங்கிறாங்க. ரோஸ் கலர்ல இருக்கும், இந்த ஸ்கிரீன் கலர்ல இருக்கும். பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த கலர்ல உள்ள ரோஜா பூ தான் ஒரிஜினல் ரோஜா பூ. இந்த ரோஜா பூக்கு தான் இந்த மருத்துவ குணம் உண்டு. நீங்க ரெட் கலர்ல இருக்க ரோஜா பூ நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அந்த மருத்துவ குணங்கள் நம்ம பார்க்க முடியாது. அதனால இந்த நாட்டு ரோஜா பூ வாங்கி குல்கந்து பண்ணி பிள்ளைங்களுக்கு பிரெட்ல கட் பண்ணி ஈவினிங் டயத்துல கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம வீட்டுல செய்யுங்க. குல்கந்து செஞ்சு வீங்க. அப்படின்னா வியாபாரிகள் ஒரிஜினலா தேன் ஊத்தி கொடுங்க. இந்த கருப்பட்டி பாவு, சீனி பாவு ஊத்தி குல்கந்துன்னு விற்காதீங்க. அது கிருமிகளை உண்டு பண்ணி விட்டுரும். அதனால நீங்க தயவுசெய்து தேன் ஊத்தி விலை கூட வச்சு இது பண்ணாலும், தேன் இப்ப கிட்டத்தட்ட 350 ரூபா 400 ரூபாய்க்கு இருக்கு தேன். ஆனா இது செய்யறது கொஞ்சம் கட்டுப்படியாகாதுங்கிறதுனால செய்ய மாட்டேங்காங்க வியாபாரிகள். இந்த மாதிரி குல்கந்து, ஒரிஜினல் குல்கந்து போட்டு நீங்க வியாபாரம் பண்ணுங்க. மக்களுக்கு நல்ல ஆரோக்கியமான